உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கணும். 2 வந்தது போகணும். வந்தது என்ன செய்யணும்? போகணும். இப்ப இவன் சொல்றான், இதுவரை நான் ஊழியத்தில் இப்படி செஞ்சதில்லை, இப்படி செஞ்சதில்லை. ஆனா நான் சுரமண்டலம் நல்லா வாசிப்பேன். உடனே கூட்டிட்டு போனவன் சொல்றான், உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாது, உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாது. இவனை கொண்டு அந்த ரூமில் பூட்டி போட்டணும். 2 1 ஆவி பிடிச்ச சவுலும், 2 ஆவிய துரத்த போன தாவீதும். இவன் மெதுவா உட்கார்ந்து வாசிக்க தொடங்குறான். ஃபர்ஸ்ட் ஓகே வருது. சில நேரம் நமக்கு இருக்கிற ஆறுதல் பார்த்திருக்கீங்களா? நம்ம ஒரு பாட்டு பாடும்போது ஒரு பே வரும்போ அது போச்சா இல்லையாங்கிற 2வது வந்தனாலே நமக்கு ஒரு அடுத்த 10 மீட்டிங்ல சொல்லக்குள்ள ஒரு சம்பவம் வெளியே வந்திருக்கு. வந்த உடனே இவன் கண்ணை மூடி மறுபடியும் வாசிக்க தொடங்கினா. இப்ப அது என்ன சொல்லுதுன்னு இவன் காதால கேட்கிறான். நான் இருப்பேன்னு சொல்லுதா, நான் போமாட்டேன்னு சொல்லுதா, இல்ல நீ ஓடி போயிடுன்னு சொல்லுதா? அப்படின்னு பார்த்தா சவுண்டே வரல. கண்ணை திறந்து பார்த்தா பாடி வந்திருக்கு. இசை மீட்டினப்போ ஏன் இந்த இசையை எதற்குன்னு தெரியுமா? சுதந்திர போராட்டத்துக்கு முன்ன உள்ள ஆட்கள் ஏன் இசையை எதுக்குன்னு தெரியுமா? ஏன் ஏன் நல்ல இசை மீட்டு தெய்வத்தை ஆராதிச்சா உள்ள இருக்க சம்பவம் வெளியே வர வேண்டி இருக்கு. இதுக்குள்ள அவுட் ஆஃப் டேட் ஒன்றும் இல்லை இல்லையா? நம்பலாம் இல்லையா? எனக்கு ஒற்ற பார்வைக்கு எக்ஸ்பயரி ஆன யாரும் இல்லைன்னு தோணுது. இருந்தாலும் நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, சத்தியமா சொல்றேன், நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டோன்னு வரல போல. ஒற்ற வாய்ப்பு. அந்த ஒற்ற வாய்ப்புல இவனுக்குள்ள இருக்கிற பேர் வெளியேறி ஆகணும். அது வெளியே போச்சுன்னா உனக்கு அடுத்த வாய்ப்பு சிங்காசனம். தப்புதான், தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். பெரிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்கப்படாது, பெரிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்கப்படாது. 5 நிமிஷம் முழங்கால நின்று ஒரு அடி அடிக்கணும்.